மற்றும் 12 கிராமங்களுக்கு பாத்தியப்பட்டு அருள்மிகு ஆதிதேவதை ஸ்ரீ பெரிய மாரியம்மன் கோயிலினுடைய 41ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு இந்த மாபெரும் இன்னிசை நகைச்சுவை பாட்டு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தீரன் சின்னமலை கவுண்டர் நற்பணி மன்றத்தைச் சேர்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய விஜய் டிவி கலக்கப்போது யார் புகழ் தூரன் KR மஞ்சுநாதன் கலைக்குழுவின் சார்பாக இரு கரம் கூப்பி வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி கைதட்டினா ஊர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். மஞ்சுநாதன் வந்துக்கிட்டு இருக்காரு, வந்துடுவார். அவரைத்தான் நீங்கள் தேடுறீன்னு தெரியுது. அதுக்காக நாங்கள் யாரையும் பச்சை துண்டு ஓட்டு உட்கார வைக்க முடியாது. அவசியம் வந்துடுவார், வந்துக்கிட்டே இருக்காரு. ஒரு சில அவசர நிமித்தமான சில உடல் உபாதைகள்லாம் அவருக்கு ஏற்பட்டதுனால கொஞ்சம் லேட்டாக வந்துக்கிட்டு இருக்கார். போகிற இடத்துல கணக்காக சாப்பிட்றான்னா கேட்க மாட்டான். வரட்டும், கணக்கு வழக்கலாமல் சாப்பிட்டு மாமா போய்கிட்டே இருக்குங்கிறான், வந்துக்கிட்டே இருறான் இருக்கேன். வந்துக்கிட்டு இருக்கான் மாப்பிள்ள. ஒரு நல்ல தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். மனிதனுக்கு மகிழ்ச்சி என்பது, மனநிறைவான மகிழ்ச்சி என்பது திருமணத்துக்கு முன்பா திருமணத்துக்கு பின்பா? சுருக்கமாக சொல்ல போனோம்னா ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணால் விளங்குவானா விளங்க மாட்டானா, இவ்வளவுதான் தலைப்பு. ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு தலைப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு நல்ல ஊர், நல்ல மக்கள். அதனால தான் ஆண்கள் பெண்கள் இந்த ஊதுவத்தி எடுத்துங்க தம்பி, கீழே இறக்கி வைங்க அப்படியே. இது ஒரு நல்ல ஊர், நல்ல மக்கள். அதனால தான் ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார வச்சிருக்காங்க. நேற்று ஒரு ஊரில் கொண்டே விட்டு நடுவில் கம்பை ஊண்டி கயத்தை கட்டி பிரிச்சுட்டானுவ. ஆண்கள்லாம் அங்கிட்டு போ, பெண்கள்லாம் அங்கிட்டு போ. அந்த நேரம் பார்த்து புதுசாக கல்யாணம் பண்ண ஒருத்தன் பொண்டாட்டியோட வந்தேன் பிரிச்சுட்டாங்க. நீ இங்கிட்டு போ, உன் பொண்டாட்டி இங்கிட்டு போகட்டும். அவன் கடைசி வரைக்கும் பட்டிமன்றத்தை பார்க்கல, பொண்டாட்டி பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான். 5 வருஷமாக பொண்ணு பார்த்து இப்போ தாண்டா கல்யாணம் பண்ணேன். இவன் நம்மளை தான் பார்க்குறாளா, இவளை வேற எவனும் பார்க்குறானா? நாங்கள் ஒரு ஜோக்கு சொன்னோன்னு அந்த பிள்ளை ஆகான்னு கைதட்டிச்சு, வாடி வீட்டுக்கு போகணும் கூட்டிகிட்டு போயிட்டான். அப்படிலாம் இல்லாமல் நல்லா நிறைவாக எல்லாரும் கலந்து உட்கார வச்சுருக்கீங்க. அதுவும் அந்த ஊர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஊர். ஒருத்தர் குழந்தைய தூக்கிட்டு வந்தாரு, ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறான். ஆம்பளை பிள்ளைனா நீ வச்சுக்க, பொம்பளை பிள்ளைனா உன் பொண்டாட்டிகிட்ட கொடுத்துடணும். அதில் ஒருத்தர் என்ன ஐடியா பண்ணான் தெரியுமா? வீட்டில் இருந்து பொண்டாட்டி ஒரு நைட்டியை தூக்கி இவன் மாட்டிக்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு லேடிஸ் மாடியோ லேடிஸோட வந்து உட்காந்துட்டான். நாங்கள் ஜோக்கு சொல்லையில் அந்த லேடிஸ் இருக்க இவனு அக்கா அப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். அந்த நேரம் பார்த்து சுக்குமல்லி காப்பி விற்கிறவன் வந்திருக்கான். 4 லேடிஸ் சேர்ந்து சுக்குமல்லி வாங்கி குடிச்சிட்டு 200 ரூபா காசு கொடுத்துருக்காங்க. இந்த சுக்குமல்லி விற்கிறவன் சில்லறை இல்லாமான்னு இருக்கான். இந்த நைட்டி போட்டவன் சும்மா இருக்க வேண்டியதானே, சில்லறை இல்லைன்னு தான் நான் தாரேன்னு நைட்டியை தூக்கிட்டு டவுசரில் கையை விட்டுருக்கான், பிடிச்சி விட்டானுங்க. அப்படி சிக்கல்லாம் இன்னைக்கு நாட்டில் இருக்கு. இதையெல்லாம் தாண்டித்தான் ஒரு மனுஷன் வாழ வேண்டியது இருக்கு. ஒரு நல்ல மிகப்பெரிய பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க தீரன் சின்னமலை கவுண்டர் நற்பணி மன்றத்தார்கள். அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. அப்படியே அப்படி ரோட்டில் போகையில் அப்படியே பிரம்மாண்டமாக இருக்கு. மாநாடை பார்த்த மாதிரியே இருக்கு. மாநாடே மிகப்பெரிய மாநாடாக இருந்துச்சு. அதை பார்த்த மாதிரி ஒரு மனநிலை இங்கே இருக்கு. அவ்வளோ தூரம் ரோட்டில் போகிறவங்களாம் திரும்பி பார்க்குற அளவுக்கு மிகப்பெரிய பொருள் செலவில் பண்ணியிருக்காங்க. நபிகள் நாயம் தான் சொல்லுவார், வைத்திருப்பதல்ல செல்வம், பிறருக்கு வழங்குவதுதான் செல்வம். மக்கள்லாம் நல்லா ரசிக்கணும்னு இவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க. சிலர்லாம் கோடி கோடியாக பணம் வச்சிருப்பான், 10 பைசா அவனுக்கு கொடுக்க மாட்டான். அதில் என் சித்தப்பன் 1ஆம் நம்பர், பெரிய கோடீஸ்வரன், எவனுக்கும் கொடுக்க மாட்டான். எங்கள் ஊரில் மாரியம்மன் கோயில் கட்டின முதல் வசூல் அவர்கிட்ட தான் போனோம். 10 பேர் கொண்ட விழா குழு. காலையில் 9:45 போயிட்டோம். என்ன இப்படி வந்திருக்கே அப்படின்னாரு. மாரியம்மன் கோயில் வசூல் நீங்கள் தான் முதல்ல கொடுக்கணும்னு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரே செக்கு கொடுத்தாரு. சித்தப்பான சித்தப்பன், என் சித்தப்பன் கைத்தட்ட மாட்டீங்களா? 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரே செக்கு. என்னடா எப்போதும் கொடுக்காதவன் 10 லட்சம் ரூபாய்க்கு செக்கு கொடுக்காதன்னு மனசு மாற முன்னாடி செக்கை கலெக்ஷனில் போட்டுருவோம்னு பேங்க் 10:15 போயிட்டோம். மேனேஜர் வாங்க என்ன 10 பேர் வந்திருக்கிறார், கோயில் வசூல் முதல் செக்கு கலெக்ஷனில் போட்டோம்னு. மேனேஜர் செக்கை வாங்கி இப்படி பார்த்தார், செக்கு செல்லாதுன்ட்டார். என்னடான்னு பார்த்தா என் சித்தப்பன் கையெழுத்தே போடாமல் கொடுத்துருக்குறான். திருப்பி வந்துட்டான் 10:45 சித்தப்பா செக்கு செல்லாதான்னு. ஏண்டான்னாரு, நீ கையெழுத்தே போடலையப்பான்னு. அவர் சொன்னார், பாருங்க இது மாதிரி பொது காரியத்துலலாம் என் பேர் வெளியில் வர்றதை விரும்ப மாட்டேன் அப்படின்னா. அதுக்கு விரும்பாதாள், எதுக்கு விரும்பாதாள்? இந்த கொரோனாவில் சேலத்தில் தான், நம்ம சேலத்தில் தான் கம்பெனி வச்சுருக்காரு. கொரோனாவில் எல்லாரும் கம்பெனியை மூடிட்டு அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. எங்கள் சித்தப்பாவும் எங்கள் சொந்த ஊர் கிராமத்துக்கு வந்துட்டார். இந்த கபசுர குடிநீர் குடித்தா கொரோனா வராது நாங்கள்ல. இவரே அடுப்பை பற்ற வைப்பார், கபசுர குடிநீரை காய்ச்சுவார். எங்கள் ஊரில் 600 குடும்பம் இருக்கும், 100 குடும்பத்துக்கு மட்டும் கொடுப்பார், வந்து வீட்டில் படுத்துக்குருவார். நான் சரி சொன்னேன், சித்தப்பா கொரோனாவில் திருந்திட்டாயின்னு நினச்சேன், எல்லாருக்கும் கொடுக்கப்படாதா, 100 பேருக்கு மட்டும் கொடுக்குறியேன்னு. அதனால என்னை பார்த்து சொன்னா பாருங்க, மைனே வேற ஒன்றும் இல்லை, இந்த 100 பேர் என்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கானுங்க, செத்துட்டான்னா என்ன பண்ணுறேன்னு சொல்லி இந்த 100 பேருக்கும் கொடுக்குறேன்னு கொடுத்தான். அந்த 100 பேரும் பொழைச்சிக்கிட்டா என் சித்தப்பன் போய் சேர்ந்துட்டான். அதில் 1 டம்ளர் இருந்தாலும் குடிக்கல. அவ்வளோ பெரிய இன்டர்நேஷனல் கஞ்சேன்.
ஆனால் நான் ரொம்ப தாராளமான ஆள். இந்த எங்கள் டீமுக்கே தெரியும். இப்படி ஆர்வத்தில் சொல்கிறாங்கன்னா பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்கலைன்னு அர்த்தம். அவனே எடுக்க சொன்னால் பழம் கத்துவாங்க. போன தைப்பூசத்துக்கு தேவகோட்டையிலேருந்து பழனிக்கு நடந்தே வந்தேன். உண்டியல் போடலாம் காசை எடுத்தேன். வெறும் 500 ரூபா தாளாக வந்துச்சு. நம்ம முருகனுக்கு 500 ரூபா போடுறதுன்னு உள்ளே அமைக்கிட்டு பழைய 50 ரூபா ஒன்று பஞ்சர் ஓட்டுனது இருந்துச்சு. அதை எடுத்து போட போனேன். பின்னாடி உள்ளவன் என்னை சுரண்டுனான். வாங்கி என்னன்னு திரும்பி பார்த்தேன். காசு கொடுத்தான். வாங்கி உண்டியலில் போட்டு சொன்னேன், நீனும் பழனிக்கு நடந்து வந்த, நானும் பழனிக்கு நடந்து வந்தேன். உன் காசை நீ உண்டியலில் போட்டா தாண்டா புண்ணியம் ஒன்னே சேரும்னே. அவன் என்னையை பார்த்து சொன்னா, உன் காசு தான் கீழே விழுந்துருச்சு, எடுத்து கொடுத்தோம். எல்லாரும் பழனிக்கு தான் நான் பாதயாத்திரை போவான். நான் ஒருத்தன் தான் பழனிலேருந்து தேவகோட்டைக்கு பாதயாத்திரை போனார். பஞ்சாமிரதத்துக்கு வழியில் டீக்கும் வழியில். அவ்வளவு சிக்கலான வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு குடும்ப சம்பந்தமான தலைப்பு. ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு அன்னைக்கு ஒரு பாட்டில் சொன்னா, பாடலா லேசா கைதட்டுங்க பாப்போம். ஏன் நாங்கள் கைதட்ட சொல்கிறோம்னா, பாயை போட்டு படுத்து தூங்கி 6 மாதம் ஆகுது. பஸ்ஸில் தூங்குறோம், கம்பியில் முட்டுறோம், கண்டக்டரை திட்டு வாங்குகிறோம், இறங்க தெரியாது, ஸ்டாப் தெரியாமல் எங்கேயாவது இறங்குறோம். இந்த கவலையெல்லாம் தீரணும்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய கைதட்டல் தான் வாழ்நாள் பூராம் எங்களோட வந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் கைதட்ட சொல்கிறோம். இந்த பசங்க மட்டும் கொஞ்சம் கவலையாக உட்காந்துருக்கானுங்க. நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணுமேனு வைத்தறிச்சல் உட்காந்துருக்கானுங்க. அதுவும் இந்த கொரோனாவில் 1.5 வருஷம் பள்ளிக்கூடம் இல்லை. எங்களை மாதிரி வாத்தியாரையெல்லாம் பள்ளிக்கூடத்தை ஒற்றை அடித்து பெயிண்ட் அடித்து வீளையெல்லாம் பூங்கொத்து கொடுத்து வரவேற்க சொன்னாங்க. நாங்கள்லாம் பூங்கொத்தோடு போய் நிற்கிறோம். காலையில் 8 மணிக்கு வந்தவள 2 பேரும் சொல்கிறான், இந்த கொரோனாவில் யார் யாரோ சாப்பிட்றான், வாத்தியாரெலாம் சாப்பிட வரும். ஏன்னா அவனுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். அதில் ஒருத்தன் சொல்கிறான், இவர் சாப்பிட ஹெட் மாஸ்டர் போயிருப்பார் அப்படிங்கிறான். ஏன்னா அவர் வயசானவர். பயலு அப்படித்தான் இருக்கான். ஒருத்தன் 1 வாரமாக பள்ளிக்கூடத்துக்கு வரல, நேற்று தான் பள்ளிக்கூடத்துக்கு வரல வந்தான். ஏன்டா 1 வாரம் வரலைன்னு கேட்டேன். நாய் கடிச்சு பிடிச்ச சார் அப்படின்னா. சாதா நாயாடா வெறி நாயாடான்னு கேட்டேன். அவன் என்னைய பார்த்து கேட்டான், நாய்கிட்ட கேட்டான், இதெல்லாம் சொல்லுமா சார்னா. இவன்கிட்ட கேட்டதே தப்பு அப்படின்னு. டேய், வெறி நாய் கடிச்சா ஊசி போடணும், இல்லாட்டினா 1 மாதம் சென்று நாய் மாதிரியே நடப்ப, நாய் மாதிரியே குழப்ப, நாய் மாதிரியே கடிப்ப, அதனால தாண்டா ஊசி போடணும்னு. அப்போ வேகமாக போய் பேப்பர் எடுத்து எழுதுனான். லீவு லெட்டர்லாம் வேணாமடா, ஹெட் மாஸ்டர்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு. அப்படி இருந்து எழுதுனான். வாங்கி பார்க்குறேன், வெறும் பேராக எழுதி வச்சுருக்கான். ஏன்டா இவ்வளவு பேர் எழுதியிருக்காயினே. சார், 1 மாதம் சென்று நான் நாய் மாதிரியே நடந்து, நாய் மாதிரியே குலைச்சி, நாய் மாதிரியே கடிச்சா யார் யாரை கடிக்கலான்னு பேர் எழுதியிருக்கேன் அப்படின்னா. வாங்கி பார்க்குறேன், என் பேர் தாயா பேராக எழுதியிருக்கான். 2வது பேரும் மஞ்சள் பேர் எழுதியிருந்தான். ஏன்டா அழுவுற? உங்களை வெறி நாய் கடிச்சிருச்சுன்னா உங்க 3 குழந்தையான யாருன்னு பாத்துக்கோ. ஐயா சகல பாத்துக்குவாங்கிறான். நீ அழுவுற? காசு யார்கிட்ட பாக்குறீங்க? இந்த பார்த்தா இவ்வளவு தூரம் பெருமையா சொன்னேனே, காசு யாரு கொடுக்குறாங்கிறத தீரன் சின்னமலை கவுண்டர் நற்பணி பண்றான். அருமையா கொடுப்பாங்க. இந்த பிள்ளை சிரிக்கி அழுகாது, நடுவரி எக்கடு கட்டா என்ன, அப்படி ஒரு டீம்லேருந்து பிடிச்சிட்டு வந்திருக்கோம். அவங்க அப்பன் அதே மாதிரி, இதுவும் அதே மாதிரி. அவங்க குடும்ப பாரம்பரியமே எவஞ்சத்தாலும் அழுக மாட்டாங்க. அப்படி ஒரு நல்ல குடும்பத்திலேருந்து கூட்டியாந்துருக்கோம். ஒரு நல்ல அமைப்போடு எல்லாரும் உட்காந்து நல்லா ரசிக்கிறீங்க. இந்த ஒருத்தர் உலாத்திக்கிட்டு போய்கிட்டு இருக்கார், விழாக்குழுவை சேர்ந்தவர்னு நினைக்கிறேன். இப்போல்லாம் இடம் பார்த்து உட்காருவாங்க. கொஞ்ச நேரம் சென்று எங்கள் பக்கம் காலை ஆட்டிக்கிட்டு படுத்துருவாங்க. பாருங்க எவ்வளோ அழகா நிற்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்களும் முன்னாடி வந்து உட்காரலாம். இடம் நிறைய இருக்குது. பட்டிமன்றம் நல்ல குரூப், எந்த விதத்துலையும் குறையில்லாத குரூப்பாக தான் வந்து நான் அனுப்பி விட்டுருக்காரு, வந்துக்கிட்டு இருக்காரு. அதனால நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே லேசாக கைதட்டினாலே எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கை பல மாதிரி போய்கிட்டு இருக்கு. கொரோனாவுக்கு அப்புறம் 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கக்கூடிய வாய்ப்பை அந்த தெய்வம் கொடுத்துருக்கிறது. ஏன்னா நம்ம எல்லாம் சொல்கிறோம், கொரோனாவில் தொழில் நஷ்டமாயிடுச்சு, தொழில் நொடிச்சு போச்சு, வேலைகள் இல்லாமல் போச்சுன்னு சொல்கிறோம். அதை சொல்கிறத விட இந்த கொரோனாவில் அந்த தாய் நம்மளை காப்பாற்றி வச்சிருக்காளே அப்படின்னு நினச்சாலே நம்மளுக்கு பெருமையான விஷயமா இருக்கும். மனுஷன் இருந்தால் போகணும், எதை வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம். இதில் 2 அணியாக வந்திருக்காங்க. இதில் திருமணத்துக்கு முன்புதான் சந்தோஷம் என்ற அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் பெருந்துறை கொங்குப்பள்ளியிலே முதுகலை தமிழாசிரியராக பணியாற்றி கொண்டு ஏறக்குறைய 16 ஆண்டு காலமாக கொங்குப்பள்ளியிலே பணியாற்றி வருகிறார். அவரிடம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதல் 10 இடத்தை பெறுகின்ற அளவுக்கு மாணவர்களை உருவாக்கக்கூடியவர். நல்ல தமிழ் உச்சரிப்போடும் நல்ல தமிழ் ஆளுமையோடும் பேசக்கூடிய 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசினுடைய நல்லாசிரியர் விருதை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி பெருந்துறை கோப்பா ரவிக்குமார் அவர்கள்
இது பெரிய மனுஷன் செய்கிற வேலையாண்ணே. நல்லாசிரியர் அறிமுகப்படுத்துறேன். சொப்பன சுந்தரி பாட்டை போடுறாருயா. இப்போ சொப்பன சுந்தரியை யார் வச்சிருக்கா? அதை வச்சிருந்த காரை யார் வச்சிருக்கா? பெட்ரோல் யார் போடுறது? அவருக்கு வாழ்த்து சொன்னால் சொப்பன சுந்தரியை போட்டு விடுறீங்க. அவரிடம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் நாளைய தினம் பொதுத் தேர்வை, தமிழ் பொதுத் தேர்வை எழுத இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் நன்றாக எழுதி நல்ல மதிப்பெண் பெற வேண்டும் என்று எல்லாரும் வாழ்த்துவோம். இங்கேருந்து இதான் ஒரு ஆசிரியருக்கு கிடைக்கக்கூடிய பெருமை. அந்த காலத்தில் வாத்தியாருக்கு பெருமை இருந்துச்சு, இப்போவும் இருக்கு. அந்த காலத்தில் வாத்தியார் வர்றாருன்னா 4 பையன் சேர்ந்து வந்தான்னா சந்தில் பிரிச்சுக்கிட்டு ஓடுவான். வாத்தியார் வர்றாரு, வாத்தியார் வர்றாருன்னு. இப்போ 4 பையன் சேர்ந்து வந்தானா வாத்தியார் சந்தில் வந்து ஓடுறாரு. எவன் கண்ணுலேயும் மாட்டக்கூடாது, கொன்றுவானுவா. அவ்வளவு சிக்கலில் தான் இன்னைக்கு வாத்தியார்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு துணையாக பேச வருபவர் வந்து கொண்டு இருக்கிறார். அறிமுகப்படுத்தேன். இல்லை இல்லை, திருமணத்துக்கு பின்புதான் என்ற அன்னைக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர். நம்மளுக்கு ஆந்திராக்காரன் தண்ணி தர மாட்டான், கர்நாடகக்காரன் தண்ணி தர மாட்டான், கேரளாக்காரன் தண்ணி தர மாட்டான், ஆந்திராக்காரன் யாரும் தண்ணி தர மாட்டான். எப்போ போனாலும் தண்ணி தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான். ஆப்பா வேணுமா, புல்லா வேணுமா, எல்லாம் கொடுக்குறான். பாண்டிச்சேரியில் யார் யாரா குப்புரை கடத்துக்கிறான்னு பார்த்தா தமிழ்நாட்டிலேருந்து போனவனாக தான் இருக்கான். என்னடா அப்படி படுத்துட்ட, விலை குறைச்சி நான் இங்கே சாப்பிட்டு விட்டேனே, திக்கு முக்காடுதுண்ணா. அங்கேயும் போய் நல்ல சரக்கா வாங்கி அடிக்கிறான், மானிட்டு வாங்கி குடிச்சிட்டு தான் மல்லாக்கப்படுத்து கிடக்கிறான். பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்கக்கூடிய, ராஜ் தொலைக்காட்சியில் மிகப்பெரிய ஒரு ஆளுமையை பெற்றிருக்கக்கூடிய, புதுகம் தொலைக்காட்சியினுடைய வர்ணனையாளராக இருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க. நல்லா மங்குயிலே புங்குயிலே செய்தி ஒண்ணு கேளு, உன்னமால இட தேடி வரும் நாளு எந்த நாளு, முத்து முத்து கண்ணால அவன் சுத்தி வந்தான் பின்னால, மங்குயிலே புங்குயிலே செய்தி ஒண்ணு கேளு. அந்த அம்மா அவ்வளவு அருமையா பாடக்கூடியவங்க, பேசக்கூடியவங்க. எங்களுடைய பட்டிமன்ற யூடியூப் சேனலில் ஏறக்குறைய 40 லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடியவர் தான் இந்த பாண்டிச்சேரி கௌதமி. மிகப்பெரிய ரசிகர் வட்டம். பஸ்ஸில் போனோம்னாலே இந்த அம்மா பேச்சத்தான் போட்டு கேட்டுக்கிட்டு வர்றாங்க. நான் பக்கத்திலே உட்காந்து வர்றேன், என்னைய ஒன்றும் மதிக்க மாட்டேறான். நான் தான் சார் அங்கே பக்கத்தில் பேசுறது, நீ பேசாமறியா, அந்த அம்மா அருமையாக பேசுது அப்படிங்கிறான். நான் தாண்டா நடுவர், பொய் சொல்லாத, இப்படி இருக்கா. அந்த அம்மா எவ்வளோ அழகாக பேசுது. ரதி மாதிரி இருக்குன்னா. ரதி யார் பொண்டாட்டி தம்பி? மன்மதன் பொண்டாட்டி. உன் புருஷன் என்ன மண்பனா? உன் புருஷன் பேர் முத்து. அப்படிதான் குழப்பத்தை ஏற்படுத்தினு நான் பல விஷயங்கள் சொல்ல வேண்டியது வரும். அவருக்கு இணையும் துணையுமாக பேசி பாட வந்திருக்கக்கூடியவர். பழைய பாடல்களை அவ்வளவு தத்ரூபமாக பாடுவாங்க அந்த அம்மா. பழைய படத்தில் நடித்த நடிகர்லாம் இப்போ இல்லை, இறந்துட்டாங்க. பழைய படத்தை எடுத்தவங்களும் இப்போ இல்லை, இறந்துட்டாங்க. பழைய படத்துக்கு இசையமைச்சவங்களும் இப்போ இல்லை, இறந்து போயிட்டாங்க. இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டு இருக்கிறார். இல்லை சொல்கிறேன், நான் விரைவில் அவருடைய பாடல் வெளிவர நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ரொம்ப நல்ல அம்மா அந்த அம்மா. இந்த கொரோனா காலத்தில் அந்த அம்மா சென்னையில் ஒரு தனியார் பள்ளியில் இசை ஆசிரியை, மியூசிக் டீச்சராக இருக்காங்க. இந்த கொரோனா காலத்தில் அந்த அம்மாவுக்கு சம்பளம் கொடுக்கல. நம்ம மஞ்சுநாதன் தான் நம்மள்கிட்ட பேசுகிற பிள்ளை சம்பளம் இல்லாமல் இருக்கேன்னு திருப்பூரில் ஒரு பெரிய பனியன் கம்பெனி, 300 கோடி சொத்துள்ள பனியன் கம்பெனியில் இந்த அம்மாவை மேனேஜராக சேர்த்து விட்டாங்க. ஒரு பெண்ணாக இருந்தாலும் 1.5 ஆண்டுகள் அந்த நிர்வாகம் பண்ணி இப்போ கம்பெனியை மூடிட்டாங்க. அவ்வளோ ஒரு ராசியான ஆள். அந்த ஓனர் அடுத்த கம்பெனியில் போய் பனியனுக்கு பிசிறு வெட்டிக்கிட்டு இருக்கான்னு பாருங்க அவன் ராசியை. இந்த அம்மா தீபாவளி டயத்தில் பட்டிமன்றம் திருப்பூர் பக்கம் போயிருக்கு. மேம்பாலத்தில் பசு போயிருக்கு. ஓனர் தோளில் பனியனை போட்டு 10 பனியனை தெருவில் வித்துக்கிட்டு இருந்திருக்கான். இங்கேருந்து கத்திருக்கு ஓனர் அப்படின்னு இருக்கு. இங்கேயும் வந்துட்டியா புண்ணியவதி தாயே என் பொழப்ப கெடுக்க அப்படின்னு அதோட பனியனை தூக்கி வீசிட்டு ஆந்திராவுக்கு போனவன் தான் இப்போ முறுக்கு புளிஞ்சு வித்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ ராசியான ஆள். எங்களுக்கு ஓனர் மஞ்சுநாதன் தான். தகவலுக்காக உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். சிறப்பாக பாடக்கூடிய சென்னை ராணிகுமார் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி, அவ கண்ணுக்குள்ளதான் மின்னல் அடிக்கு சும்மா சும்மாடி, ஆனந்த காத்தும் வீசுது சாமந்தி காத்தும் அடிக்குது. ஏனே அது சின்ன பொண்ணானே,
நல்லா பாருண்ணே, முறைப்படி உனக்கு சின்ன மாமியா முறை வேணும்னே. உன் வயசில் அந்த அம்மாவுக்கு 2 புள்ள இருக்கு. இந்த அம்மாவும் சின்ன பொண்ணு தாங்க. முந்தானை எடுத்து வர்ற ஐப்பசி வந்தால் ஓஏபி வரப்போகுது. என்ன டை அடிக்கிற அவ்வளவு கருகருன்னு இருக்கு. மருதானியா செந்த வண்டியை கலக்காட்டி சூப்பராக இருக்கும். எங்களுக்கு இசைவாசிக்கு வந்திருக்கக்கூடியவர் ஏஆர் ரகுமானுடைய இசைக்குழுவிலே 7 ஆண்டு காலம் முயற்சி பண்ணார், உள்ள விடலை. அப்புறம் நம்ம திண்டுக்கல் அங்கங்கும் போனார். அப்புறம் இங்கு வாங்கன்னே நாங்கள் நல்லா வச்சுக்கிறோம்னு சொல்லி அழைச்சிட்டு வந்திருக்கோம். பாசத்துக்குரிய அருமை அண்ணன் மகேசன் அவர்கள் தேனியிலிருந்து வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. அலட்டிக்க மாட்டார். எங்கள்கிட்ட கீபோர்டு வாசிக்கிறாள் 2-3 பேர் இருக்காங்க. அலட்டாமல் வாசிப்பார். ஒருத்தர் இருக்கான், ஒரு பாட்டு சொன்னோம்னா அவனுக்கு தெரிஞ்ச பாட்டுனா இப்படி வாசிமா, தெரியாத பாட்டுனா இப்படி பார்ப்பான். அப்படி ஆள்லாம் இருக்கிற பட்சத்தில் நிறைகுடம் தழும்பாது என்பது போல் அமர்ந்திருக்கக்கூடியவர் தான் அந்த மகேசன் அவர்கள். மிகப்பெரிய இசைஞானம் உள்ளவர். எங்களுக்கு ரிதம்பேட் இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் தமிழகத்திலேயே ரிதம்பேட் வாசிப்பதிலே டாக்டர் பட்டம் பெற்றுக்கக்கூடிய டாக்டர் செல்வராஜ் அவர்கள். நீங்கள் நினைக்கலாம் காசு வாங்குறக்கா டாக்டர் இன்ஜினியர்லாம் சொல்லுவாங்க போல இருக்கணும். அப்படி இல்லை, உண்மையிலே அவர் டாக்டர் பட்டம் பெற்றவர் தான் என்பதை 2 நிமிடம் உங்களிடம் நிரூபித்து காட்டுவார். கைதட்டல் உங்கள்கிட்ட வரும். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். ஆர்கெஸ்ட்ராவில் 20 பேர் வாசிக்கக்கூடியதை 2 இசைக்கலைஞர்கள் வாசிச்சிருக்காங்க. இதான் ஒரு கலைஞனுக்கு கிடைத்த அன்பும் பாராட்டும் பரிசுகளும். நாங்கள் பேசுகிறதும் பாடுறதும் உங்களை வந்து சேருதுன்னா அதுக்கு ஒரே காரணம் அருமையான ஆடியோ சிஸ்டம். தம்பி ஆடியோ மைக் செட் பேர் என்ன? பாலு சவுண்ட் சர்வீஸ். அருமையாக இருக்குது தம்பி. நாங்கள் ஏற்றுங்க இறக்குங்க எதுவும் சொல்லலை. எங்களை பார்க்குறாரு, அப்பப்போ திருகிறாரு, கரெக்டாக உட்காந்துக்கிறாரு. இப்படி தான் இருக்கணும். நேற்று ஒரு செட்டு வச்சிருந்தான், என்னை கொள்றதுக்குன்னே வந்தான். ஆரம்பிக்க போனேன், எப்போ முடிப்ப அப்படின்னு கேட்டான். என்ன ஆரம்பிக்கல, எப்போ முடிப்பான்னு கேட்குறேன்னு. இல்லை டீசல் 2 மணி நேரம் தான் ஓடும், அது வரைக்கும் பேசு அப்படின்னு. சவுண்டு பத்தலை ஏற்றியானே. பத்தலை என்ன இப்படி சொல்கிறீங்க? பத்தலையா ஏற்றிய? ஓ, கீழே குடிஞ்சிட்டான். குடிஞ்சவன் மறுபடியும் பேச பத்தலைனே, மறுபடியும் ஏற்றுனேன். இந்த ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே சுவிட்ச் இருக்கு, எங்கேடா ஃபோன் பண்ணுறான்னு பார்த்தேன்.
டாட்டா ஏசியை ரிவர்ஸ் விட்டு எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு போயிட்டான். ஆண்டானே நீ தான் ஏற்றுனே போ அப்படின்னு போயிட்டான். அப்படிலாம் இல்லாமல் நல்ல நிறைவாக உட்காந்துருக்கிய எங்களை படம் எடுத்து கொண்டு இருக்கக்கூடிய எங்களுடைய கிராமத்து பட்டாதாரி யூடியூப் சேனலுக்கும் கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி, ஏன்னா நாளைய தினம் நம்ம ஊரில் நடக்கக்கூடிய பட்டிமன்றம் இந்த 2 யூடியூப் சேனல்லே வரும். அதனால் நீங்கள் நல்லா ரசித்து சிரித்து அப்படி இருந்தால் தான் உங்கள் முகம் வளர்ச்சி அப்படியே அழகாக தெரியும். இப்பொழுது முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக திருமணத்துக்கு முன்புதான் சந்தோஷம் என்ற அணியை துவங்கி வைத்து பேச அருமை தம்பி பேராசிரியர் கோப்பா ரவிக்குமார் அவர்கள். Hello. Testing. Hello. Hello. Testing. Hello. Testing. Hello. Testing. Hello. Hello. Testing. Hello. Hello. கொஞ்சம் டிலே வச்சுக்கோங்க. எதுவும் தொடங்கு உதிரத்தின் உறவோடு என்னை உறவாட விட்ட தாயே. இந்த விஸ்லிங் மட்டும் வராம பாருங்க. உதிரத்தின் உறவோடு என்னை உறவாட விட்ட தாயே, முதிராத மொழியாலே முத்தமிழை நான் பேச முன்னின்று காப்பாய் நீயே. நற்றாயே தமிழ்த்தாயே என் நாவில் வந்து நடம் புரிவாய் நீயே. எங்கேனும் பிழை இருந்தால் நீ பொறுப்பாய் இங்குதாயே. தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு என்ன கைதட்டல் பாருங்க. இதான் நடுவர் மைக்கு போடுங்க. உண்மையாகவே அண்ணே நம்ம பெருந்துறையில தான் ஒரு மாநாடுன்னு வச்சிங்க. ஆமா, இல்ல நம்முடைய பாவாண்ட கவுண்டனூரிலும் ஒரு மாநாடு நடக்கிறது என்று சொல்லுகிற அளவுக்கு அற்புதமாக நம்முடைய தீரன் சின்னமலை நற்பணி மன்றத்தை சார்ந்த பெருமக்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஒரு மகிழ்ச்சி. உண்மையிலுமே வாழ்க்கையில எது மகிழ்ச்சி தெரியுங்களா? மகிழ்ச்சியான இடத்தில் நாம் வாழ்வதில் இல்லைங்க வெற்றி. மகிழ்ச்சியான இடத்தில் நாம் வாழ்வதில் இல்லை வெற்றி. நாம் வாழும் இடத்தையே மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்வதுதான் உண்மையான வெற்றி. அப்படின்னா இத்தனை பேரையும் சிரிக்க வைத்திருக்கக்கூடிய உண்மையிலுமே பெரிய விஷயம். நடுவர் அவர்களே, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா உங்களை பத்தி ஒரு வார்த்தை முதல்ல புகழ்ந்துட்டு, என்னை பத்தி சொல்றதுக்கு என்கிட்டயா அனுமதி கேட்கணும்? உங்கள்கிட்ட அனுமதி கேட்டுட்டே உங்களை பத்தி சொல்லலான் இருக்கேன். என்கிட்ட கேட்காம என்னை பத்தி என்னென்னமோலாம் சொல்றாங்க. இருக்கட்டும் நடுவர் அவர்களே, நான் இப்ப சொல்றேன். இந்த மக்களுடைய ஏகோபித்த கைதட்டலுக்கு மத்தியில உங்களுக்கான வாழ்த்துதல் வரப்போகுது. நடுவர் அவர்கள் என்ன தெரியுங்களா? நீங்க நடுவரை பார்க்கிற போது ஏதோ யூடியூப் புகழ் அப்படின்னு மட்டும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. பாலிமல் தொலைக்காட்சி புகழ் அப்படின்னு மட்டும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல, அண்ணனை குறித்து ஒரு சின்ன அறிமுகம் சொல்றேன் உங்களுக்கு. விஜய் டிவியினுடைய கலக்க போவது யாரு பார்த்திருக்கீங்களா? சன் டிவியில அசத்த போவது யாரு பார்த்திருக்கீங்களா? அதுல அண்ணனுடைய முகம் தெரியாது. ஏன் தெரியுங்களா? அதில் யார் யாரோ நகைச்சுவை சொல்ற மாதிரி நீங்க பார்த்திருக்கலாம். யார் யாரோ காமெடி பண்ற மாதிரி நீங்க பார்த்திருக்கலாம். காமெடி பண்றவங்க வேணா யார் யாராவோ இருக்கலாம். ஆனால் அவர்கள் சொல்லுகிற நகைச்சுவைக்கெல்லாம் சொந்தக்காரர், உற்பத்தியாளர் யாருன்னு கேட்டா எங்கள் அன்பு அண்ணன் மேடை கலைவாணர் தேவகோட்டை மகாராஜன் சொன்னா. உண்மையிலே நான் டிவியில ஒரு ஜோக்கு எழுதி கொடுக்கறதுக்கு 500 ரூபாய் காசு தர்றாங்க. அதை வாங்கிட்டு நான் வந்துடுறேன். என் ஜோக்க பேசி அவங்க 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறானுவோ, கார்ல போறானுவோ, நான் பஸ்ல தான் போயிட்டு. கவலையே படாதீங்க. அந்த மாரித்தாயின் அருளால எல்லாமே நல்லதா நடக்கும். ஒரே ஒரு வார்த்தை சொல்ற நடுவர் அவர்களே, பழைய படத்துல ஒரு டைலாக் உண்டு, நம்ம எம்ஜிஆர் சார் பாடுற மாதிரி. என்ன தெரியுங்களா? என்னை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை, நம்பாமல் கெட்டவர்கள் பல பேர் உண்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாரு. உங்களால வாழ்ந்தவர்கள் நல்லா கைதட்டுங்க, அதுதான் ஏராளம். நல்லா இருக்கட்டும். நான் கேட்கிறேன், என்ன கைதட்டு? உண்மையிலுமே சொல்றேங்க. ஏன் கைதட்டுங்க பத்தி இவ்வளவு தூரம் சொல்றோம்னா, ஒரு மனிதன் பிறக்கின்ற போது அவனுக்கு கிடைப்பது தாயினுடைய நாக்கிலிருந்து பிறக்கிற தாலாட்டு. அதே மனிதன் இந்த மண்ணை விட்டு நீங்குகிற போது அவனுக்கு கிடைப்பது உற்றார் உறவினர்களுடைய கண்களிலிருந்து வழிகிற நீராட்டு. எங்களை போன்ற மேடை கலைஞர்களை வாழ வைப்பது உங்கள் கைதட்டல் என்கிற பாராட்டு. ஆஹா, என்ன அழகு! உண்மையிலுமே அது இந்த குழந்தைகளை எல்லாம் முன்வரிசையில் அமர்த்தி பெண்கள், அதான் எனக்கெல்லாம் அவெல்லாம் குழந்தைகள் நினைக்கிறீல்ல? ஆமாண்ணே. இப்ப முன்வரிசையில உட்கார்ந்துருப்பான். ஆமா, 1 மணி 2 மணி எழுதி நல்லா உட்கார்ந்துருப்பான்.
ஏன் உட்காந்துருப்பான்? ஏன்னா நாளைக்கு ஸ்கூல்ல ஆட்டைய போடுறக்கா உட்காந்துருப்பான். தூக்கமா காலையில எந்திரான் அவன் பிளானே தனி. உண்மையான குழந்தைகளை எழுப்புறதே ஒரு பெரிய விஷயம். என்ன நீங்க பெருமாளை எழுப்புறதுன்னு வச்சுக்கங்களேன். நான் 12ஆம் வகுப்புக்கு ஆசிரியர்னு அண்ணன் என்னை அறிமுகப்படுத்தினாங்க. சத்தியமா பல வீட்டுல நடக்கிறத குழந்தைகளே சொல்லியிருக்காங்க. என்ன தெரியுங்களா, நம்ம திருப்பதியில பெருமாள் எப்படின்னு எழுப்புவாங்க? திருப்பள்ளி எழுச்சிங்கிற சுப்ரபாதம் பாடி தானே எழுப்புவாங்க. ஆமா. கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரபத்ததே உத்திஷ்ட தனசாத்தூரா அப்படித்தானே பாடுவாங்க. ஆமா. இதே ஒரு 10வது படிக்கிற பையன் வீட்டுல 12வது படிக்கிற பையன் வீட்டுல எப்படி சுப்ரபாதம் பாடுவாங்க? எப்படி பாடுவாங்க? 7 மணியாச்சே இன்னும் தூங்குறியே, நீ எப்படி மார்க் எடுக்க போற? 8 மணி வரைக்கும் தூங்குனீனா குடும்பம் விளங்குமா? 9 மணி வரைக்கும் தூங்குனீனா உங்க அப்பா எதிர்பார்க்கிற மார்க் நீ எப்படி எடுப்ப? கைதட்டல் வருதுன்னா அதே சுப்ரபாதம் நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். இப்படி படுத்து தூங்குறிய நீ எப்படா எந்திரிப்ப? அவன் சொல்லுவான், என்ன எழுப்புறதுக்கு நீ ஒழுங்கா படிச்சிருந்தா நீ வாத்தியாரா போயிருக்கலாமே அப்படி நம்மள சொல்லுவான். நான் உண்மையா சொல்றேன், நடுவில் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா உண்மையிலுமே நீங்க சின்னதா ஒரு நகைச்சுவை சொன்னா கூட அங்க பாருங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாம் அப்படி நகைச்சுவை ரசிக்கிறாங்க. சத்தியமா ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. ஆனா போன வாரம் ஆமா பட்டுக்கோட்டை பக்கத்துல அந்த ஊரு இருந்தாலும் நம்ம மக்கள்கிட்ட அதை சொல்லாம இருக்கலாமாண்ணே? சத்தியமாங்க. ஐயோ, இதே மாதிரி கூட்டம் எங்க அண்ணன் 60 ஜோக் சொல்றாரு, ஒரு ஆள் சிரிக்கல. இங்க கேட்டாங்க ஒரு விளம்பரம். இதாடா விளம்பரம். 61வது ஒரு ஜோக் சொன்னாரு பாருங்க. பெண்கள் கூட்டத்திலிருந்து ஒரு 4 பெண்கள் நாங்க ஒரு வயசான ஆயா படார்னு எந்திரிச்சு சிரிச்ச 4 பெண்களை ஒரு பார்வை, எங்க அண்ணனை ஒரு பார்வை. படிச்ச தம்பி தேவகோட்டையிலிருந்து வந்து பேசுது, உங்களுக்கு எல்லாம் என்னடி சிரிப்பு? தம்பி நீங்க பேசுங்க, எவளும் சிரிக்காம நான் பாத்துக்கிறேன். அண்ணன் நேரா ஓடி போய் அந்த தாய் கிழவி காலில் விழுந்து தனக்கு போட்ட பொன்னாடி அந்த அம்மாவுக்கு போத்தி நேர மேடைக்கு கூட்டிட்டு வந்து இதே மாதிரி பெரிய சோபா செட்ல பக்கத்திலேயே உட்கார வச்சு வாழைப்பழத்தை அந்த அம்மா வாயை திறக்கும் போதெல்லாம் எடுத்து ஊட்டி விட்டு எவ்வளவு பிரச்சனை. ஆனா எவ்வளவு அழகா சிரிக்கிறாங்க அந்த அம்மா. 2 பேரும் பேருதான் கிளவி. அது 6 வாழைப்பழம் அப்படியே முழுங்குச்சு. ஆமா, நான் திருச்சியில இருந்து வந்திருக்கேன் அந்த கிழவி. உண்மையில சொல்றேன், நான் கேட்குவேன். ஒரே வார்த்தை நான் சொல்றேன். அவங்க 2 பேர் என்ன, திருமணத்திற்கு முன்பு மகிழ்ச்சின்னு நான் பேச வந்திருக்கேன். திருமணத்திற்கு பின்பு நான் சத்தியமா சொல்றேன், என் சகோதரிய கூட ஒரு வகையில் நான் மன்னிச்சிருவேன். அந்த சைட்ல உட்கார்ந்துருக்காங்க பாருங்க, நல்லா உத்து பாருங்க. நம்ம வீட்டு சமயக்கட்டுல அரிசி மூட்டைய சாச்சி வச்ச மாதிரியே இருக்கு பாருங்க அந்த உருவம். அதேதான்டா. அதுல 2 புடி எடுத்தது மாதிரி, 2 புடி எடுத்த மாதிரி. நான் கேக்குறேன், சாதாரண பேச்சாளர்னு நினைக்காதீங்க அண்ணே. நல்ல பண்பாடான மக்கள். உண்மையிலுமே வேளாளர் இனம் குறித்து ஒரு வார்த்தை சொல்லணும்னா நடுவர் அவர்களே, சுதந்திர இந்தியாவில முதல் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் நம்முடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலமான கர்நாடகா மாநிலத்துக்கு சுற்றுப்பயணம் வந்தார். அப்ப கூட அவரோட பயணப்பட்டவர் யாரு தெரியுங்களா? தமிழகத்தின் முதல்வராக இருந்த சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார். இவங்க 2 பேரும் பயணம் பண்ணிக்கிட்டே வராங்க. கர்நாடகாவுல ஒரு கிராம பகுதிக்குள்ள கார் நுழையுதுங்க. ஒரே கரடு முரடா இருக்கு, காஞ்ச பூமியா இருக்கு. அப்ப நேரு கேட்டார், ராஜாஜி உங்க தமிழ்நாட்டுக்கு நான் வந்திருக்கேன், எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கும், அப்படியே பொன் விளைகிற பூமியா இருக்கும். ஆனா இந்த இடமெல்லாம் இங்க கர்நாடகால இப்படி இருக்கே, இதையும் உங்கள் தமிழ்நாட்டை போல பொன் விளைகிற பூமியாக மாற்ற முடியாதா அப்படின்னு கேட்டார். அதற்கு ராஜாஜி சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஏங்க மாற்ற முடியாம, கட்டாய மாற்ற முடியும். எங்கள் தமிழ்நாட்டில் கொங்கு வேளாளர் இனம் என்று ஒரு இனம் இருக்கிறது. அந்த இனத்தை சார்ந்த ஒரு 10 குடும்பங்களை இங்கே நாங்கள் குடி வைத்தால் எண்ணி ஒரே மாதத்துல இந்த நிலத்தை கூட, பாழான நிலத்தை கூட பண்படுத்தப்பட்ட நிலமாக மாற்றுகிற தன்மை எங்கள் வேளாளர் குடும்பத்திற்கு உண்டுன்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லைங்க, ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும்னா, உயிர் வாடியதை கண்டுகூட, உயிர் வாடுவதை கண்டுகூட மனம் பொறுக்காத எத்தனையோ மனிதர்களுக்கு மத்தியில் பயிர் வாடினால் கூட உயிர் வாடுகிற இனம் அப்படின்னு சொன்னா அதுதான் வேளாளர் இனம்னு சொல்லலாம். நடுவர், உனக்கு காசு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நன்றி நடுவர் அவர்களே. எவ்வளவு பெரிய விஷயம், அவ்வளவு பெரிய பெருமக்கள். நான் கேட்கிறேன், இதுல வந்திருக்காங்கல்ல, சத்தியமா சொன்னேன், போன மாசம்
இந்த மாசிக்கு முன்னாடி தை மாசத்துல முகூர்த்த நாள், தம்பி பழனிக்கு பக்கத்துல ஒரு கல்யாண வீட்டுல வாழ்த்துறை பேச கூப்பிடுறாங்கன்னு கூப்பிட்டீங்கல்ல. ஆமா, நீ வர முடியாது. நீ நான் தான் நீங்க சொன்னேன், நீங்க தானே நிகழ்ச்சி கொடுத்துருக்கீங்க, நான் எப்படி வர முடியும்னு கேட்டேன். அட மறந்துட்டு கேட்டுட்டேன்ப்பா, இப்ப என்ன பண்ணலான்னு கேட்கும்போது சொன்னேன், அண்ணே நம்ம ராணியை வேணா அவங்கள்ட்ட அனுப்பிச்சு பாருங்க அப்படின்னு. ஆமா, போயிடுச்சு. போனாங்கல்ல. சத்தியமா சொல்றேன், என்ன நடந்ததுன்னு கேட்டீங்களா? இல்ல, அந்த அம்மாட்ட கேட்டீங்கம்மா, இந்த மாதிரி பொண்ணு மாப்பிளைய வாழ்த்து பேசணும், ஒரு அரை மணி நேரம் பேசினா போதுமா, பணம் 10,000 ரூபாய் கொடுப்பாங்கன்னு சொன்னீங்கல்ல. வாங்குச்சு. அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்னடா நடந்துச்சு? நடுவர் அவர்களே, இந்த அம்மா மைக்க பிடிச்சு பேசிச்சு பாருங்க, பொண்ணு மாப்பிளையும் பைபாஸ் ரோட்ல பிச்சுக்கிட்டு ஓடி இருக்காங்க. அப்படி என்ன பேசுன? பொதுவா நான் கேட்கிறேன், இந்த மாதிரி நம்ம அம்மன் கோயில்னா பகவத்கீதைய பேசலாம். ஆமா, தப்பில்ல. இல்ல, ஏதாவது கோவில்ல பகவத்கீதை பேசலாம். இது கல்யாண வீட்டுல புருஷன் பொண்டாட்டி அப்பதான் திருமணமாகி கனவுகளோட இருக்கிறான், அங்க போய் பகவத்கீதைய பேசியிருக்கு. அங்க பேசினா என்னையா தப்பு? நல்லா பேச, அது என்ன பேசிச்சுங்கிறத அப்படியே சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. கல்யாணம் அப்படி சிரிக்கிறாங்க. எது நடக்கின்றதோ அதுவும் நன்றாகவே நடக்கின்றது. சாப்பாடு விருந்து சாப்பாடும் சரிதானே, சரியா தானே பேசி. எது நடக்குமோ அதுவும் நன்றாகவே நடக்கும். அது ரைட், ஓகே. இதோட நிறுத்தி இருந்தா பேசுனதுக்கு மேல ஒரு 2000 ரூபாய் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அடுத்ததுதான் ஒரு வார்த்தை சொல்லிச்சு பாருங்க, மாப்பிள்ளை பையன் 35 வயசுல அப்பதான் கல்யாணம் பண்ணி கனவோட நிக்கிறான். இது சொன்ன உடனே பொண்ணு கைய பிடிச்சிட்டு பைபாஸ் ரோட்ல பிச்சுக்கிட்டு ஓடணும். என்ன சொன்னுச்சு? எது இன்று உன்னுடையதோ அது நாளை வேறொருத்தனுடையதாக போகிறதுன்னு பாருங்க. ஆமா சார், ஆமா சார். எதை கொண்டு வந்து எங்க ஃபிட் பண்ணணும்னு நான் கேட்கிறேன். உண்மையா சொல்லுங்க, திருமணத்திற்கு முன்புதான் ஒரு மகிழ்ச்சி வாழ்க்கையில் இருக்குங்கிற ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டுமானே. நம்மள கல்யாண மண்டபம்னு ஒண்ணு பாத்திருக்கீங்களா? அந்த கல்யாண மண்டபத்தை நல்லா கவனிங்க. கல்யாணம் ஆகாதவனும் கல்யாண மண்டபத்தை பார்த்தா ஒரு நிமிஷம் நின்று ஒரு பெருமூச்சு விட்டுட்டு போவான். கல்யாணம் ஆனவனும் ஒரு நிமிஷம் நின்று பெருமூச்சு விட்டுட்டு போவான். ஆகாதவனும் பெருமூச்சு விடுறான், ஆனவனும் பெருமூச்சு விடுறான். என்ன வித்தியாசம் தெரியுங்களா? ஆகாதவன் நினைக்கிறான் இங்கதான் நமக்கு ஒரு நாள் செஞ்சு வைப்பாங்க, இங்கதான் ஒரு நாள் நமக்கு செஞ்சு வைப்பாங்க. ஆனவன் நினைப்பான் இங்கதானடா நம்மளை வச்சு செஞ்சாங்க ஒரு நாள். கைதட்டுங்க, என்ன சத்தமே இல்லையே, இங்கதானே நம்மளை வச்சு செஞ்சாங்க. அது உண்மைதான். ஆமாண்ணே, சத்தியமா சொல்றேன். அந்த மாப்பிள்ளை பொண்ணை அழைச்சிட்டு வரும்போது மாப்பிள்ளை அழைப்பெல்லாம் நடக்கும் பாத்திருக்கீங்களா? அப்ப மேலக்கார் ஒரு அடிப்பாரு பாத்திருக்கீங்களாண்ணே? டக்கட்ட கட்டக்கட்டும் டக்கட்ட கட்டக்கட்டும் டக்கட்ட கட்டக்கட்டும். ஏதோ மாப்பிள்ளைய தடபடலாம் வரவேற்கிறாருன்னு நினைக்காதீங்க. அந்த நடைக்கு பின்னாடி ஒரு சங்கதி இருக்குன்னு. என்ன சங்கதி தெரியுமா? ஓடி போடா ஓடி போடா ஓடி போடா ஓடி போடா, கட்டு நீனா விளங்க மாட்டா, ஓடி போடா ஓடி போடா ஓடி போடா. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா கட்டி மேல கட்டி மேல கட்டி மேல கட்டி மேல கட்டி மேல. நல்ல கேளுங்க, மாட்டிக்கிட்டா 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 மாட்டிக்கிட்டா. எங்க வெச்சவர் தலைவா எக்கோவண்ணி சார் ரொம்ப மாட்டிக்கிட்டாரு. உண்மைதான். நான் கேக்குறேன், எங்க ஊர் பக்கம்லாம் மாப்பிள்ளை அழைக்கும் போது பேப்பர் வெடி வைப்பாங்க. சரிண்ணே. என் கல்யாணத்துல மாப்பிள்ளை அழைப்புக்கு பேப்பர் வெடி வச்சாங்க. டம்முன்னு வெடிச்சிச்சு. சூப்பர். பின்னாடி திரும்பி சிரிச்சேன். என் பக்கத்துல இருக்கவன் சொன்னா, என்ன வைக்கிற வெடியே உனக்கு தாண்டா. சூப்பர். 23 வருஷம் ஆச்சு நம்மளுக்கு வெடி வச்சு. அது வந்து கொரோனாவுல கல்யாணம் பண்ணாங்க. எங்க ஊர்ல ஒரு கொரோனாவுல ஒரு கல்யாணம் பண்ணாங்க. பொண்ணு அங்கே உட்கார வச்சாங்க, மாப்பிள்ளைய இங்கே உட்கார வச்சாங்க. ஏன்டா இவ்வளவு தள்ளி உட்கார வச்சிருக்கேன்னு கேட்டேன். இது ஆசார் சமூக இடைவெளி கல்யாணம் அப்படின்னாங்க. மாப்பிள்ளை எப்படா தாலியை கட்டுவாருன்னு மஞ்ச கயத்துல முடிச்ச போட்டு இங்க இருந்து தூக்கி போடுவாரு. பொண்ணு தலையை விட்டு மாட்டிக்கிறோம்னானோ நடுவில் ஐயர் உட்காந்து மந்திரம் சொன்னார். மாங்கல்யம் தந்து நானே. இவனை மாதிரி சின்ன பையன் ஒருத்தன் எந்திரிச்சான். கொரோனா வந்தா சங்கு தானே. ஐயர் பதறிட்டார். கட்டி மேலம்னார்ல. மாப்பிளகார மஞ்ச கயத்துல முடிச்ச போட்டு தூக்கி போட்டான்டா. அந்த நேரம் பொண்ணு காலை அரிக்குதுன்னு கீழே குனிச்சு பொண்ணு பெரியம்மா கழுத்துல போய் தாலி. ஊரா ஐயோ ஐயோன்னு கத்துறாங்க. இந்த பொண்ணு பெரியம்மா அது பாட்டுல உட்காந்துருக்கு. மாப்பிளகார பொண்ணு பெரியம்மாவே முறைச்சு பாத்துக்கிட்டு. ஏன்டான்னு கேக்குறேன். பொண்ணை விட பெரியம்மா நல்லா தான் இருக்குது பிடிக்கிறான். டேய், அந்த அம்மாவுக்கு 2 புள்ள இருக்குங்கிறேன். பெருசா சில மிச்சம்ல இருந்துட்டு போதுங்கிற ஐயா. கொரோனாவில அப்படி கல்யாணம்லாம் நடந்துச்சு. அதுவும் இந்த கொரோனா டயத்துல பாருங்களேன், ஒரு கல்யாணத்துக்கு 50 பேர் தான் அலவுடு மண்டபத்துக்கு. எங்க ஊர்ல ஒரு கல்யாண மண்டபத்துல வாட்ச்மேன் கேட்ட திறந்து 1 2 3 4 48 49 50 டொப்புன்னு கதவை சாத்திட்டா மாப்பிள்ளை தெருவுல நிக்கிறான். நான் தான் மாப்பிள்ளை, 50 பேர் தான்டா அலவுடு, போடா வெளியில அப்படின்ட்டான்.
அப்புறம் என்னடா பண்றேன்னு பார்த்தா உள்ளே இருக்கவனே ஒருத்தனை தாலி கட்ட சொல்லியாச்சு. சூப்பரா இருக்க ஏற்பாடு. உண்மையா சொன்னேன். கரெக்டா அந்த ஐயர் கூட பாருங்க, நல்ல கல்யாண மண்டபத்துல சொல்லுவாரு, திருமணத்துக்கு முன்னாடிதான் வாழ்க்கையில நிம்மதிங்கிறதுக்கு நல்ல நேரம் முடியறக்குள்ள தாலி கட்டுங்க. இவன் கேட்கறான், ஏன் சாமி தாலி கட்டினா அதோட நல்ல நேரம் முடிஞ்சு போயிருண்டா உனக்கு, அப்புறம் எதிராக வாழ்க்கையில நேரம். ஆனா இந்த உண்மையிலுமே சொல்றேனே, அங்க போட்டோ எடுத்துட்டு இருக்காங்களே, வீடியோ எடுத்துட்டு இருக்காங்களே, நம்ம பட்டதாரி உட்காந்து செல்ல நோண்டிட்டு இருக்கானா? நான் கேட்கிறேன், மாப்பிள்ளை பையன் அங்க இருப்பாரு, பொண்ணு இங்க இருக்கும். பொண்ணு பிள்ளையையும் மாப்பிள்ளை பையனையும் ஒண்ணு சேர்க்கிற ஒரே ஆள் யாரு தெரியுமா? போட்டோ எடுக்கிறவர் தான். மாப்பிள்ளை சார் கொஞ்சம் க்ளோஸ், மாப்பிள்ளை சார் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ், மாப்பிள்ளை சார் ஏன் நீ அதோட க்ளோஸ், அவ்வளவுதான் விஷயம். உண்மைதான். நான் கேட்கிறேன், அன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போறேன், மொத்தம் 500 பேர் இருக்கான். 500 பேர் காலைல இந்த மாப்பிள்ளை விழுந்து விழுந்து கும்பிடுறான். சூப்பர்ண்ணே. அவனை கூப்பிட்டு கேட்டேன், அவ்வளவு மரியாதையாடான்னு கேட்டேன். என் செருப்பை எவனோ மாட்டிட்டான், எவனும் தெரியல அப்படின்னு ஒவ்வொருத்த காலையா விழுகுறான்டா. சூப்பர். அதுல ஒருத்த போகையில சொல்லிட்டு போறான், என்ன கல்யாணம் பண்றானுவ, சோடியே சரியில்லை அப்படின்னா. சோடியே சரி நல்லா தானடா இருக்குன்னு, என் செருப்பு சோடி மாட்டினது சரியில்லைங்க, செருப்பு ஜோடி ஒழுங்கான சோடியே மாட்ட மாட்டேது அப்படின்றான். நான் கேட்கிறேன், நடுவர்களே, வாழ்க்கையில் இப்படி ஜோடியா இருக்கிறது. ஆனா சொன்னாங்க, தாலிங்கிறத நாங்க எவ்வளவு புனிதமா பாக்குறோம், கல்யாணத்துக்கு அப்புறம் அதை எடுத்துதானே நாங்க கண்கள்ல ஒத்திக்கிறோம், இப்படி எடுத்து சொல்றாங்களே. சத்தியமா சொல்றேன், அன்னைக்கு சென்னை நிகழ்ச்சி கூப்பிட்டீங்கல்ல, ஆமா, அப்படியே சரி நேரம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மள தானே நான் பீச்சுக்கு போனோம். அப்படி பார்த்தாங்க, ஒரு அம்மா கழுத்துல தாலி இல்ல, தாலிக்கு பதிலா செல்போன் தொங்குது. எங்கம்மா தாலினா, அதை வித்துத்தான் தம்பி இதை வாங்கி மாட்டிருக்கேன். வீட்டுக்காரர் என்ன பண்றாரு, ரீசார்ஜ் பண்றாருன்னு. இது குடும்பமா இது? நான் கேட்கிறேன். இந்த செல்லுங்கவும் தான் ஞாபகம் சொல்லுங்கண்ணே. நேத்து என் செல்போனை காணாமனு என் பொண்டாட்டி செல்போன்ல இருந்து எங்கன வச்சம் தெரியலன்னு மிஸ்டு கால் கொடுப்போம்னு எடுக்கிறேன். சூப்பர்ண்ணே. அதுல பதிவு பண்ணி வச்சிருக்காரா. என்னன்னு? புருஷன் 1 புருஷன் 2ன்னு. புருஷன் 1 புருஷன் 2. 2 செல்லு வச்சிருக்கேன்ல. ஓ, அதையான அப்படி பதிவு. நல்ல வேளை என் மயன் அப்பா 1 அப்பா 2ன்னு பதிவு பண்ணா போட்டான்டா. நான் கேட்கிறேன், அன்னைக்கு பட்டு புடவை எடுத்து கொடுத்துருக்கீங்களா? பட்டு புடவை என்னடா பட்டு புடவை? இந்த தீபாவளிக்கு கேட்டா 10,000 ரூபாய் கொடுங்க பட்டு புடவை எடுக்கணும்னா. சூப்பர். என்கிட்ட காசு இல்லை. 1000 ரூபாய கொடுத்து இந்த அடி 1000 ரூபாய்க்கு நீ காட்டன் சேலை கட்டு, சும்மா ராணி மாதிரி இருப்பாயின்னு. அதுக்கு அடிக்கிறாடா. ஏன் அந்த ராணி யாருன்னு கேட்டு அடிக்கிறாடா. இந்த ராணின்னு சொல்ல வேண்டியதானே, அவன் சண்டைக்கு வருவான். உண்மையா சொல்ல நடுவர் அவர்களே, நான் எப்படி இதெல்லாம் உங்க வீட்டுல சொன்னீங்கல்ல, எங்க வீட்டுல பட்டுப்புடவை பிரச்சனையே கிடையாது. அப்படியா? ஆமாண்ணே. கேட்க மாட்டாங்களா? பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன். பேப்பரா படிக்கிறீங்கன்னா, ஆமா அதுல என்ன 10வது பக்கத்துல ஒரு முக்கியமான செய்தி போட்டிருக்கேன், படிச்சீங்களான்னா. பார்த்தனே அப்படி ஒண்ணு பெரிய முக்கியமான செய்தி இல்லையே, எலெக்ஷன் அறிவிப்பு கூட இன்னும் வரலையே. என்னென்ன 10,000 ரூபாய் மதிப்புள்ள பட்டுப்புடவை 5000 ரூபாய்க்கு தள்ளுபடி விற்பனை போட்டிருக்கு, பாத்தீங்களான்னா. நான் பார்த்தேன் 3வது பக்கம் இன்னொரு முக்கியமான செய்தி போட்டிருக்கான். நீ பாத்தியான்னு? என்ன செய்தி தெரியுமான்னு? தெரியலீங்களே, என்ன நல்லா படின்னு போட்டிருந்தான். பட்டுப்புடவை கேட்ட மனைவி வெட்டி கொலைன்னு போட்டிருந்தான். அடோ அப்பா. நான் கேட்கிறேனே, எல்லா இடத்திலும் அவங்களுக்காக தானே மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னு. உண்மைனா ஆண்கள் கைதட்டுங்க. திருமணத்திற்கு முன்பு நண்பர்களோடு வாழ்ந்தது எவ்வளவு மகிழ்ச்சிங்க. நான் கேட்கிறேன், நேரங்கட்ட நேரத்துக்கு வந்தாலும் என் நண்பனுக்காக வாழ்ந்ததுங்கிறது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. நான் கேட்கிறேன், திருமணத்திற்கு முன்பு தாயினுடைய கையில சாப்பிட்ட சுகத்துக்கு கைதட்டுங்க. நான் கேட்கிறேன், உண்மைனா கைதட்டுங்க. ஆஹா. நான் கேட்கிறேனே, அண்ணா அம்மா சமையல் மனைவி சமையல் ஒரு வித்தியாசம் சொல்லுங்க. அம்மா சமையலுக்கு மனைவி சமையலுக்கு ஒரே வித்தியாசம் தான். என்னென்ன வித்தியாசம்? மூக்கு பிடிக்க சாப்பிட்டோம்னா அம்மா சமையல் சூப்பர், மூக்க புடிச்சுக்கிட்டே சாப்பிட்டோம்னா பொண்டாட்டி சமையல். அப்படி போடுங்க. இதை விட இன்னொரு வித்தியாசம் இருக்கு. என்னென்ன? அம்மா சமையலுக்கு பொண்டாட்டி சமையலுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? என்னென்ன வித்தியாசம்? நரச்ச முடி கிடந்தா அம்மா சமையல் சூப்பர், கருப்பு முடி கிடந்தா பொண்டாட்டி சமையல், செம்பட்ட கலர் இருந்தா ஓன் சமையல். நான் கேட்கிறேன், உன்ன சொல்றேனே, தாய்க்கும் மனைவிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்ன தெரியுங்களா? பசிக்கும் போது சோறு போடுபவள் மனைவி, பசிக்க விடாமல் சோறு போடுபவள் தான் தாய்ங்க. ஆஹா. இதே மாரியம்மனுக்கு தானே விழா எடுக்கிறோம். நான் கேட்கிற நடுவர் அவர்களே, உலகத்துல நம்முடைய வேதங்களில் பழமையான வேதம் என்ன தெரியுங்களா? ரிக்வேதம் தான் பழமையான வேதம். அந்த ரிக்வேதம் சொல்லுகிறது, ஒவ்வொரு வீட்டிலும் அந்த தெய்வம் தான் நேரடியாக வாழ முடியாது என்பதற்காகத்தான் தன்னுடைய பிரதிநிதியாக தன் வீட்டில் தாயை படைத்திருக்கிறது என்று சொல்லுகிறது. அந்த தாயோட தெய்வத்தோட வாழ்ந்த காலம் பொற்காலமா இல்லையா? நான் கேட்கிறேன், இது வலது கால் எடுத்து வச்சு வரும்போது குட்டு
குடும்பம் நகுந்துருதே ரெண்டா நான் கேட்கிறேன். அந்த வாழ்க்கை எப்படிங்க மகிழ்ச்சியா இருக்கு நான் கேட்கிறேன். இன்னும் நான் கேட்கிறேனே, இப்பெல்லாம் எப்படிப்பட்ட வீட்டுக்குமா நீ வாக்கப்பட்டு போற விரும்புறேன்னு கேட்டா பொண்ணுகளை என்ன தெரியுமா சொல்லுது? நான் வாக்கப்பட்டு போற வீட்டுல இழுத்து அரைக்க அம்மியும் இருக்கக்கூடாது, மாப்பிள்ளை பயலுக்கு மம்மியும் இருக்கக்கூடாதுங்கிறாளே. அப்படியே மம்மி இருந்ததுன்னா மாமியா கிளவிய பார்த்து இது ஒரு சபதம் போடுறா, மருமக சபதம். ஏ மாமியா கிளவி, எண்ணி 10 நாள்ல உன் போட்டோவுக்கு நான் பொட்டு வைக்கல, நான் எங்க அப்பனுக்கு பிறக்கல. எப்படி ஒரு சபதமா நான் கேட்கிறேன். நடுவர் அவர்களை, என்னைக்காவது நம்முடைய அப்பா அம்மாவை பார்த்து மாமா கூப்பிட்டுருக்காங்களா? சொல்ல மாட்டா. அத்தை கூப்பிட்டுருக்காங்களா? வாயில வராது. உங்கொப்பே உங்க ஆயா கை தட்டுங்க. உண்மையா இருக்க. நம்ம அதுவும் சண்டைன்னு வந்ததுன்னு வைங்களேன், உங்க ஒக்கா இருக்கிறாள், உங்க ஒக்கா இப்படித்தான் பேசுவாங்க. இப்ப நான் கேட்கிறேன், சொல்லுங்க. உண்மையில மனசார சொல்றேன், இவ்வளவு கை தட்டுறீங்கல்ல. எனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி 13 வருஷமா எங்க அம்மாவுக்கு என் பொண்டாட்டிக்கு மாமியா மருமக சண்டையே வந்தது இல்ல. கை தட்டுங்க. உண்மையில சத்தியம் பண்ணி சொல்றேன். ஆயிரக்கணக்கான பேர் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சத்தியம் பண்ணி சொல்றியா? மேடையில போய் சொல்ல மாட்டான் அந்த மகாராஜா. 13 வருஷமா எங்க அம்மாவுக்கு என் பொண்டாட்டிக்கு மாமியா மருமக சண்டை. ஒத்துமையா? அவ்வளவு ஒற்றுமை இல்ல. எப்படின்னு? எங்க அம்மா செத்து 13 வருஷம் ஆச்சு. அதான பாத்து இருந்தாவளடா சண்டை போடுறதுக்கு. இப்ப சாப்பிடுறா, உருள்றா, பெறல்றா. எங்க அம்மா செத்துருச்சேன்னு என் பிள்ளைகளை பாத்துக்கிற எங்க பெரியம்மாவை கொண்டு வந்து வச்சேன். என் பெரியம்மா எனக்கு அம்மா மாதிரி தானே. போன வாரம் எங்க பெரியம்மா தொண்டை வலிக்குதுன்னு இருக்கா. சரிண்ணே. பட் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிருக்கா. டாக்டர் எங்க பெரியம்மா வாயை திறக்க சொல்லி உள்ள லைட் அடிச்சு பார்த்து என் பொண்டாட்டி கூப்பிட்டு சொல்லியிருக்கா, இங்க வாமா, நீ தானே மருமக? ஆமா சார். ஓ மாமியாவுக்கு உள்நாக்கு வளர்ந்துருக்கு, ஒரு 15,000 ரூபாய் கூட ஆபரேஷன் பண்ணுவோம் இருக்கார். சரி, என் காசு தானே கொடுத்துட்டு வர வேண்டியானே. கொடுத்துட்டு வரல. டாக்டர் கூப்பிட்டு சொல்லியிருக்கா, எஸ்கியூஸ் மீ சார், நீங்க கொஞ்சம் இங்க வாங்க, நான் 30,000 தாரேன், இந்த வெளியில தொங்குற நாக்கையும் எப்படியாவது நறுக்கி விட்டுருங்க சார் இருக்கா. ஐயா சூப்பர். இப்ப எங்க அம்மா சாப்பிட கூட வாயை திறக்க மாட்டேங்குது. இப்ப வாயை திறந்தாலே கத்திரிக்கோலை காட்டுறான். எங்க அம்மா பள்ளி மாதிரியே நாக்க உள்ள இழுக்குது. நடுவர் அவர்களே, தாயினுடைய கையிலிருந்து சாப்பிடுற அந்த உணவு இருக்கு பாருங்க, தேவலோகத்தில் கிடைக்கிற அமிர்தத்திற்கு கூட அந்த சுவை இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மையான உண்மைங்க. அந்த தாய் வீட்டுல இருக்கும்போது கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற சுகம் இருக்கு பாருங்க, எப்படி தெரியுங்களா? அழகா ஒரு சினிமா பாட்டுல கொடுத்தான். நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீ இன்றி நான் காண வேறில்லை. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. என்ன அழகான வார்த்தைகள். லேசா ஒரு கைதட்டு. உண்மையிலுமே அந்த இசை கலைஞர்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுங்க. என்ன அழகான அந்த பின்னணி இசை. நான் நடுவர் அவர்கள் ஒரு 2 செய்தி நறுக்குன்னு சொல்றேன். அப்படி சொல்லுங்க. என்ன தெரியுங்களா? உண்மையிலுமே 12 மாதங்கள்ல எந்த மாதம் நிகழ்ச்சிக்கு நீங்க கூப்பிட்டீங்கனாலும் நான் மறுக்காம வந்துருவேன். எந்த மாதம் நீ வந்துருவ? ஒரே ஒரு மாதம் மட்டும்தான் நீங்க நிகழ்ச்சி கூப்பிட்டீங்கன்னா நான் கொஞ்சம் யோசிச்சுதான் வருவேன். எந்த மாசம் நான் நிகழ்ச்சி கூப்பிட்டா நீ வரமாட்ட? கார்த்திகை மாதம் நான் மட்டும் கொஞ்சம் யோசிச்சுதான் வருவேன். கார்த்திகா மாசம்னா உனக்கு என்ன பிரச்சனை? கார்த்திகா மாசம் இல்ல, கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதமா? ஆமா. ஏன் தெரியுங்களா? உண்மையா சொல்லுங்க, அந்த கார்த்திகை 1ஆம் தேதி அந்த சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை அணிவித்து உண்மையிலுமே அந்த 48 நாள் விரதம் இருக்கிற உண்மையிலுமே பக்தர்கள்லாம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலுமே நிறைய பேர் ஐயப்பன் அடியார்கள் இருந்தா கைதட்டலுங்க. உண்மையிலுமே சொல்றேன், எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமாண்ணே? இந்த கார்த்திகை மாசம் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க அண்ணன்ட்ட போய் கேட்டேன், என்ன தெரியுமாண்ணே, எப்ப கார்த்திகை மாசம் பிறக்க போகுது, எப்ப மாலை போடலாம், எத்தனை நாள், அரைமண்டலமா முழு மண்டலமா பெருவழியா சிறுவழியாங்கும் போது வழியே இல்ல, வேணான்ட்டான். பயந்துட்டாரா? நான் கேட்டேன், ஐயப்ப மேல என்னடா கோவம், ஏன்டா மாலை போடல? இல்ல வேண்டாம் அப்படின்னா. நான் சொன்னேன், அப்படிலாம் இருக்கக்கூடாதுரா. அந்த கார்த்திகை 1ஆம் தேதி மாலை இட்டு அந்த ஐயப்பன் மேல ஒரு பஜனை பாடுனா அதுல இருக்கிற சுகம் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு ஒரு 2 வரி பாடி காட்டினேன். இருமுடி தாங்கி ஒரு மனதாகி குருவென சுவாமியே ஐயப்போ
ஐயப்போ சுவாமியே. அடே அப்பா, பஜனையில இருந்த மாதிரியே இருக்கையா. சத்தியமானே அப்படி பாடின பிறகு எங்க அண்ணன் என் கையை பிடிச்சிட்டு சொன்னா, 48 நாள்லாம் வேணாண்டா, 365 நாளும் மாலை போடலான்னு. அவ்வளவு பக்தியா? புரிஞ்ச பெருமக்கள்லாம் கை தட்டுறாங்க. நான் கேட்ட ஐயப்ப மேல அவ்வளவு பக்தியாப்பா அண்ணன்? மாலை போட்ட தாண்டா வீட்டுல மரியாதையே வருதுன்னா. உண்மைடா. நீங்க ஏதோ வாங்க சாமி போங்க சாமி அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்லண்ணே, மாலை போட்ட நேரத்துல எங்க அண்ணிட்ட எங்க அண்ணன் ஒரே ஒரு கப் காஃபி தானே கேட்டார். காஃபி சொல்லுங்களா? எங்க அண்ணி சொன்னதை அப்படியே நம்முடைய ஊர்ல சொல்றேன். வாங்க சாமி, உட்காருங்க சாமி, காப்பி சாமி சாப்பிட்றீங்களா சாமி? காப்பி சாமியில சூடு சாமி கம்மி சாமியா இருந்தா சாமி சொல்லுங்க சாமி. ஆறி போன காப்பி சாமியை குண்டா சாமியில ஊத்தி சாமி, அடுப்பு சாமி மேல வச்சு சாமி, ரெகுலேட்டர் சாமியை ஓப்பன் சாமி பண்ணி சாமி, அடுப்பு சாமியை சிம் சாமியில வச்சு சாமி, லைட்டு சாமியில டொப்பு சாமின்னு 10 சாமி வச்சு சாமி, ஆறி போன காப்பி சாமியை சூடு சாமி பண்ணி சாமி, டம்ளர் சாமியில ஊத்தி சாமி, ஸ்டூல் சாமியில வச்சற சாமி, கை சாமியில பற்றாம சாமி, நாக்கு சாமியில சுற்றாம சாமி, டமக் சாமி டமக் சாமி எல்லாம் ருசிச்சு சாமி, குடிச்சு சாமி, எச்சு டம்ளர் சாமியை சலதாரி சாமியில போட்டுருங்க சாமி, நான் கொலா சாமியை திறந்து சாமி, தண்ணி சாமியை விட்டு சாமி, சபானியா சாமி தொட்டு சாமி, ரப்பர் சாமி எல்லாம் வச்சு தடவி சாமி, நல்லா அலசி சாமி, வெயில் சாமியில காய வச்சுற சாமியே சரணம் ஐயப்பா. குடும்பம்னா குடும்பம்டா. அடாடா, இப்ப வீட்டுல பாத்திரம் விளக்கணுக்கு ஒரு தடவை கைதிட்டுங்க பாப்போம். அடாடா அண்ணே, மலைக்கு போயிட்டு வந்தாச்சு, அண்ணனை ஒரு விஷயமா பார்க்க போறேன். அண்ணன் வீட்டுல இல்ல. அண்ணி அண்ணன் எங்கன்னு அண்ணி சொன்னாங்க. அது எங்க தெரியுதோ? பாத்திரம் விளக்குற சபீனா பொடியெல்லாம் சாமியாச்சுல்ல, கொலா தண்ணி எல்லாம் சாமியாச்சுல்ல, கேஸ் ரெகுலேட்டர் எல்லாம் சாமியாச்சுல்ல. அண்ணன் எங்கன்னு கேட்டா அது எங்க தெரியுதோ? அண்ணே, நீங்க என்னென்ன விரும்பி சாப்பிடுவீங்கன்னு கேட்டா அண்ணி என்னென்ன சொல்லுவாங்க? இத சாப்பிடுவாரு இது சாப்பிடுவாருன்னு சொல்லுவாங்கல்ல. இதே உங்க தங்கச்சிட்டு வந்து தம்பி ரவி எதை விரும்பிமா சாப்பிடுவான்னு கேளுங்க, ஒரே வார்த்தையில சொல்லுவா. என்ன? அது எதை போட்டாலும் திங்கும். சத்தியமா கைதிருக்க நாட்டுல உண்மையிலுமே அதாவது பெண்கள்லாம் சீரியலை பார்த்து அலறாங்க. ஆமா, ஆண்கள்லாம் எதை பார்த்து அலறாங்க தெரியுமா? இந்த வீட்டுல பிரிட்ஜ்னு ஒண்ணு வாங்கி வச்சிருக்கிறமே அதை பார்த்து தாங்க ஆம்பளைக்கு பூரா அலறா. உண்மை. அதுக்கு பேர் பிரிட்ஜ் கிடையாது. வேற என்னன்னு நம்ம இங்க அதுக்கு பேரை மாத்திரம். என்னன்னு? அதுக்கு பேர் இன்று முதல் பிச்சைக்கார பொட்டி என அறிவிக்கப்படும். பிச்சைக்கார பொட்டி? ஆமா. எப்படி? ஒரு காலத்துல இந்த மிச்சம் இருந்த சோறு குழம்பு எல்லாம் பிச்சைக்காரனுக்கு போட்டாங்கல்ல. ஆமாண்ணே. இப்ப பிரிட்ஜ்ல வச்சிருந்து புருஷனுக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மைண்ணே. ஒண்ணு இல்ல, இந்த பட்டிமன்றம் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போவீங்கல்ல. ஆமா. 20,000 ரூபாய் 30,000 கொடுத்து பிரிச்சு வாங்கி கொடுத்துருக்கீங்கல்ல. வீட்டுல போய் நைட்டு உங்க பிரிட்ஜை திறந்து பாருங்க. 30,000 ரூபாய் பிரிட்ஜ்ல மொத்தமே 150 ரூபாய் ஜாமான் தான் இருக்கும். பாதி நறுக்குன எலும்பு சம்பளம், இவ்வளவு உண்டு இஞ்சி, போன வாரம் வச்ச ரசம் விஷமாவே மாறி இருக்கும், நேத்து வச்ச மல்லிகைப்பூ, முழுங்க வேண்டிய மாத்திரை தூக்கி முழுங்கணும்னா மல்லிகைப்பூ வாட வருது, மல்லிகைப்பூ தூக்கி தலையில வச்சோம்னா மாத்திரை வாட வருது. சத்தியமா இந்த குடும்பம் உருப்படவே உருப்படாதுடா. உண்மைன்னு 4 நாளைக்கு முன்னாடி வத்த குழம்பு வச்சிருக்கேன் நல்லா சாப்பிடுங்கன்னு ஊத்துனானே. சாப்பிட்டு ஒரு வாய் எடுத்து பிசைஞ்சு சாப்பிட்டேன். ஏ அப்பா என்ன அருமையா இருக்கு, போன மாசம் 27ஆம் தேதி வச்சியே அந்த குழம்பு மாதிரியே இருக்குன்னு சொன்னா வருங்க. அந்த குழம்பு மாதிரி இல்ல, அதே குழம்பு தான். அது உண்மைதான்டா. 27 சீரியல் ஒரு ஆளு பாப்பனா உனக்கு குழம்பு வெப்பனான்னு கேக்குறான். கேப்பான்ல. இன்னைக்கு பட்டிமன்ற கலப்பையில தண்ணி குடிச்சிட்டு போவோம், வெயிலா இருக்குன்னு ஃப்ரிட்ஜ திறந்தா அதுல 4 புடவைய வச்சிருக்காடா. ஃப்ரிட்ஜுக்குள்ள புடவையா? ஏன்டி கேக்குறேன்? வெயிலுக்கு குளுகுளுன்னு இருக்கட்டும் வச்சிருக்காங்கறாளா. அத்தாடி, இதான் கூல் சில்க்குங்கிறதா? இதான்டா கூலிங் சில்க்கு கேக்குறேன். இதான வாழ்க்கை. நிறைவா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி நான் நிறைவு பண்றேன். என்ன தெரியுங்களா? வாழ்க்கையில திருமணத்திற்கு முன்பு மகிழ்ச்சி என்பதற்கு என்ன விஷயம் தெரியுமா அண்ணே? உறவுகளோடு கூடி வாழ்ந்த வாழ்க்கை திருமணத்திற்கு முன்பான வாழ்க்கைன்னு. திருமணமான பிறகு தனித்த தீவுகளாக பல குடும்பங்கள் மாறி போனது உண்மைன்னா கைதட்டுங்க. நான் கேட்கிறேன், அத்தனை உறவுகள் இருந்ததெல்லாம் இன்னைக்கு சிறிய சிறிய கூட்டு குடும்பங்களாக இருந்ததெல்லாம் திருமணத்துக்கு பிறகுதான தனி குடும்பங்களா மாறி இருக்கு. உண்மையா இல்லையா? ஆமா. நான் கேட்கிறேன், அத்தனை உறவுகள் ஏதாவது தீபாவளி இந்த மாதிரி மாரியம்மன் கோயில் பொங்கல் அப்படின்னா வீடே உண்மையாக உறவுகளால் நிறைந்திருக்குமே, அதெல்லாம் இன்றைக்கு குறைந்திருக்குன்னா கைதட்டுங்க. இந்த வாழ்க்கை என்ன நிம்மதியை கொடுத்துருதுன்னு நான் கேட்கிறேன். நான் நடுவர் அவர்களே, சின்ன வயசுல நீங்க சின்ன பையலா இருக்கும்போது
அம்மாவுக்கு தெரியாம அப்பா காசு கொடுத்திருப்பார், வாங்கியிருக்கீங்களா? நல்லா வாங்கியிருக்கேன். இங்க நிறைய பேர் நினைச்சு பாருங்க, உண்மைன்னா அம்மாவுக்கு தெரியாம அப்பா காசு கொடுத்திருப்பார், வாங்கியிருக்கீங்களா? அம்மாட்ட சொல்லிராத, என்னையும் சேர்த்து திட்டு உங்க அம்மா சொல்லிருப்பார்லனே. நல்லா அம்மாவுக்கு தெரியாம அப்பா காசு கொடுத்திருப்பார், வாங்கியிருப்பீங்க. அப்பாவுக்கு தெரியாம அம்மா காசு கொடுத்திருப்பாங்க, வாங்கியிருக்கீங்களா? வாங்கியிருக்கேன். உங்க அப்பா கிட்ட சொல்லிராத வச்சுக்க, சொல்லிருப்பாங்களே. நல்லா நினைச்சு பாருங்க, சின்ன வயதில் அம்மாவுக்கு தெரியாமல் அப்பா காசு கொடுத்தாரு, வாங்கி வச்சுக்கிட்டோம். அப்பாவுக்கு தெரியாம அம்மா காசு கொடுத்தாங்க, வாங்கி வச்சுக்கிட்டோம். இன்னைக்கு லட்சங்களில் சம்பாதிக்கிறோம், ஆயிரங்களில் சம்பாதிக்கிறோம். ஆனா கட்டுன பொண்டாட்டிக்கு தெரியாம பெத்த தாய்க்கோ தகப்பனுக்கோ ஒரு 500 ரூபாய் நோட்டை கொடுக்கும் போது ஒவ்வொரு ஆண்மகனின் மனசிலும் ஒரு வலி வலிக்கும் பாருங்க. இந்த வாழ்க்கை எப்படி நடுவர் அவர்களே மகிழ்ச்சியான வாழ்க்கையா இருக்க முடியும்? உண்மை. அதனாலதான் கண்ணதாசன் பாடுனா, எனது கைகள் மீட்டும் போது நடுவர் அவர்களே நிம்மதியும் சந்தோஷமும் நிறைந்திருந்தது திருமணத்திற்கு முன்பான வாழ்க்கையிலிங்க. ஆனால் திருமணத்திற்கு பிறகு அந்த நிம்மதியை தேடி பல சன்னதிகளுக்கு செய்கிற வேலையைத்தான் இன்றைக்கு பல குடும்பங்கள் செய்து கொண்டிருக்கின்றன என்று சொன்னால், திருமணத்திற்கு முன்பான வாழ்க்கை தான் மனித வாழ்க்கையில் மகிழ்ச்சியான காலகட்டம் என்கிற நல்ல தீர்ப்பை உழைப்பின் அடையாளங்களாக விளங்குகிற இந்த பெருமக்களுக்கு நீங்கள் தருவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் கோடி நன்றிகளை உங்கள் பாதங்களில் பணிவோடு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு பாட்டு. வாழ்க வளமுடன். நல்லா இருக்கு. இப்படிதான் இருக்கணும் பேச்சு. அருமையா இருக்காங்க, அருமையா பேசியிருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க இன்னொரு தடவை ரவிக்குமார். திருமணத்துக்கு பின்பு என்ன சந்தோஷம் இருக்கு? ஒரு காலத்துல வலிச்சா புள்ள, இப்ப கிழிச்சா புள்ள. ஒரு காலத்துல பிறந்த பூரம் புள்ள, இப்ப பிறக்க பூரம் கீரி புள்ள. என்ன கீரி தான் புள்ள பிறக்குது. ஒரு காலத்துல குழந்தை பிறந்தவங்களை ஆஸ்பத்திரிக்கு பார்க்க போனா எது பிரசவ வார்டுன்னே கேட்க வேண்டாம். தாய் ஒரு பக்கம் அழுவும், புள்ள ஒரு பக்கம் அழுவும். இதான் பிரசவ வார்டுன்னு போய் பார்த்தோம். போன மாசம் ஒரு அம்மா குழந்தை பிறந்திருக்குன்னு பார்க்க போறேன். தாயும் அழுவல, புள்ளையும் அழுவல, புருஷன் கிடந்து அழுதுட்டு கிடக்குறான். நீ ஆண்டு அழுகுற? ஆபரேஷனுக்கு 1 லட்ச ரூபா பணம் கட்டினது நான் தாண்டான, இவன் அழுதுட்டு கிடக்குறான். அதையும் பிரிச்சு விட்டுருக்காங்க பாரு. முதல் பிரசவம்னா அப்பக்காரன் பணம் கட்டணுமா, 2வது பிரசவம்னா புருஷங்காரன் பணம் கட்டணுமா? நான் கட்டுவேன் 3வது பிரசவத்துக்கு, 4வது பிரசவத்துக்கு இவனை கட்ட சொல்லு. எவ்வளவு சிக்கல், என்ன சந்தோஷம் இருக்கு? ஆம்பளை எப்ப தெரியுமா ஏமாறுறான்? இந்த பொண்ணுன்னு ஒன்று பார்த்து முடிவு பண்றாங்க பாருங்க. இதாண்டா உனக்கு பொண்ணுன்னு முடிவு பண்ண உடனே காசு இருக்கோ இல்லையோ எவன்கிட்டையாவது ஒரு காசு 10,000 ரூபா கடன் வாங்கி ஒரு செல்போன் வாங்கி அந்த பிள்ளைக்கு ப்ரெசென்ட் பண்ணிடுறாங்க. இதில் என் நம்பர் இருக்கு, நீ பேசு. விடியக்கெல்லாம் 6 மணிக்கு பல்லு விளக்காமே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு தூக்கம் இல்லை, எனக்கும் தூக்கம் இல்லை. அப்புறம் என்ன சாப்பிட்டீங்க? பூரி சாப்பிட்டோம். பழைய சொரத்துன்னு இருக்கும் பரதேசி போய் சொல்லும். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? சப்பாத்தி சாப்பிட்டோம். வீட்டில் ரவை உப்புமா கட்டியிருப்பாங்க. அப்புறம் 10 மணிக்கெல்லாம் கேட்பான், அப்புறம் குடு, வேற ஒன்றும் இல்லையா குடு. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் குட்டு, கல்யாணத்துக்கு அப்புறம் தான். சார்ஜ் தீர்ந்து போயிடுது. நைட்டு 10 மணிக்கு பிளக்கு பாயிண்ட்டை போய் சொருகிக்கிட்டு படுத்துக்கிறாங்க. நைட்டு 1:30க்கு கொடுப்பாங்க பாருங்க. இது கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருத்தன் போனை எடுத்து முறைச்சிட்டான்னா பொண்டாட்டிக்கிலேருந்து போன் வருதுன்னு அர்த்தம். இந்த போனை கல்யாணத்துக்கு முன்னாடி 3 மணி நேரம் பேசுகிறேன், கல்யாணத்துக்கு அப்புறம் 3 வார்த்தை தான் பேசுகிறேன். வாரேன் ஒற்றே கொலை தான் குலைக்கிறான். இந்த போன் எப்போ தெரியுமா வரும்? நைட்டு 10 மணிக்கு எவனையாவது தோது பண்ணி பாலக்கட்டையில் ஒன்று வாங்கி வச்சுட்டு உட்காருவாங்க. கரெக்டாக போன் அடிச்சிடும். அவளே தான்டா சனியை முடிச்சோம், அடிச்சிட்டாடா. ஈரோடு போகிறோம் சொன்னேன், எப்படி மூக்கு வெறுத்ததுன்னு தெரியலை. சத்தம்படா, கொஞ்சம் சத்தம்படா, பேசாம என் முன்னாடி நீ என்னடா பேசாம. என்னம்மா இங்கே ஒரு மீட்டிங்கில் இருக்கிறம்மா, டே நைட் மீட்டிங்கில் இருக்கிறம்மா. சரக்குக்கு பேர் வச்சாம்பா, டே நைட். டெய்லியும் அடிக்கலாம், நைட்லேயும் அடிக்கலாம். இப்போ போட்ட பதட்டத்தில் இவன் வச்சிருந்த பாட்டில் மூடி சுற்றிடும். மாப்பிள்ளை மூடி சுற்றிக்கிருச்சு மாப்பிள்ளை. அவன் முயற்சி ஒன்றும் முடியாது. கடைசியில் அதை எப்படி திரும்ப திறப்பாங்க? அதுக்கு ஒரு செட்டில்மெண்ட் வச்சுருப்பாங்க. சரக்கை செட்டில் பண்ணுறது. ஐயோ மறுபடியும் சுற்றுதே. கடைசி ஆயுதம் துண்டை உதறி தோளில் போட மாட்டான், பாட்டலில் போட்டுருவான். ஐயோ உடஞ்சி வச்ச புறா வடி கட்டுவான். கையை ஆட்டாம புறா. ஐயோ பீங்கான் குத்திருச்சு. இவ்வளவு இம்சம் எப்போ வருது? இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் தான்.
இந்த பெண்களை சாதாரணமாக நினைக்கிறது, பெருமை பேசுறதே பெண்களுடைய வேலை. ஒரு 150 ரூபாய்க்கு செருப்பு வாங்கட்டும் 10 வீட்டில் காட்டிட்டு தான் ஐயா காலிலே போடுவாங்கக்கா. ஈரோட்டில் 250 ரூபா சொன்னேன், 150 ரூபாய்க்கு வாங்கினேன். இந்தாரு என் ஆம்பளை பெருமை பேச மாட்டான்டா. 1500 ரூபாய்க்கு தண்ணி குடிச்சிருப்பான். எவன்கிட்டயா சொல்கிறான், நான் 1500 ரூபாய்க்கு தண்ணி அடித்தேன் சொல்ல மாட்டான். ஏன்? தலை தான் தொங்கிருமே, நிமிர்ந்து அவ்வளோ சொல்கிறதுக்கானே. வாழ்க்கை அவ்வளோ சிக்கலில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு ஆள் பேசியிருக்கு, இன்னும் 3 பேர் பேசணும். 5 நாள் முக்கு திரும்பிட்டேங்கிறான். எந்த முக்கில் திரும்பினானோ, முக்கிட்டு திரும்பினானா என்னன்னு தெரியல. அவன் வந்தாத்தான் நான் இறங்க முடியும். அந்த அம்மா அவன் வந்து சேர்ந்தாத்தான் இந்த அம்மா பேச்சே முடிக்க முடியும். ஏன்னா அடுத்து அவன் தான் பேசணும். எவ்வளவு சிக்கல மாட்டிட்டு விட்டு போயிருக்கான் பாருங்க அவன் பண்ண வேலை. இப்ப பட்டிமன்றத்தில் இந்த அணியில பேசணும். திருமணத்துக்கு பின்புதான் சந்தோஷம் என்ற அணியை துவங்கி வைத்து பேச அதிரடி பேச்சாளர் பாண்டிச்சேரி கௌதமி உங்கள் கைதட்டலோடு வருகிறார். நல்லா கைதட்டுங்க பெண்கள்.